Hi friends, welcome to பற்பம் நெய்யும் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதோடும் கூட எங்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ஒரு விநாயகர் கோவில் செட்டப், மினியேச்சர் விநாயகர் கோவில் செட்டப் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த விநாயகரோட அலங்காரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நடந்த பூஜை அலங்காரம் தான் அது. இது எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி விநாயகர் வாங்கி பூஜை செஞ்சோம். ஸோ அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய அந்த பூர்ண கொழுக்கட்டையும் தேங்காய் வச்சு செய்யக்கூடிய அந்த பூர்ண கொழுக்கட்டை 2 விதமான கொழுக்கட்டை மட்டும் நான் பண்ணியிருந்தேன். அது போக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழங்கள்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் சுண்டல் கொஞ்சம் வேக வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். ஸோ 3 நாள் நம்ம பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு காலைக்கும் சாயங்காலக்கும் நம்ம ஒவ்வொரு பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணணும். ஸோ இது மறுநாள் காலையில் இந்த மாதிரி விநாயகர் ரங்கோலி வரைஞ்சிட்டு காலையில் பாலும் பெரிச்சம்பளம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணேன். ஈவினிங் அந்த கொழுக்கட்டை செய்யக்கூடிய பூர்ணம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு நான் சுசியம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணேன். ஸோ இது சொல்லியிருந்தேன்ல மினியேச்சர் விநாயகர் கோவில் செட்டப் என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நான் பண்ணியிருந்தேன்னு. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த கல் கோபுரம் பார்த்தீங்கன்னா நான் ஹாசன் போயிருக்கும் போது அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வேலூர் ஹொய்சாலாவோட கிங்டம்ஸ் பற்றின வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வாங்கினதான் இந்த கல் கோபுரம். ஸோ அந்த வீடியோட லிங்க் தாரேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ கல்லுனால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே அந்த கோவிலில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கொய்சாலா கிங்டம் பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே அந்த கல்கோபுரத்துக்கு இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சைடு ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி வச்சு மாடு ஆடெல்லாம் புல் சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே கோவில் வாசலில் பூ வைப்பாங்கள்ல. ஸோ பூவெல்லாம் வச்சு பூ பழங்கள்லாம் வைப்பாங்கள்ல. ஸோ அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு சின்ன பொம்மை வச்சு பண்ணியிருந்தேன். இது ஒரு 4 லேடிஸ் உட்காந்து சுவாமி கும்பிட்ற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது. ஸோ அந்த மலைகளில் குருவி மயில் அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது உங்களுக்கு நவராத்திரிக்கு இந்த மாதிரி விநாயகர் கோவில் செட்டப் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நம்ம இன்னுமே நல்லா பண்ணலாம். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது உங்களுக்கு நவராத்திரிக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த செட்டப் பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. பசங்களுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பற்பம் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். Bye friends.